1000 அடி தோண்டியோ தண்ணி கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போர் போடுறவங்களுக்கு ஒரு அடி தோண்டி மரம் நட்டா நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துட்டோம். இந்த விழிப்புணர்வை வந்து நீங்க எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். மனத்துக்குள் திருப்பூர் நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். மிகவும் அருமையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. மனத்துக்குள் திருப்பூருங்கிற பேரை சொன்னாவே உண்மை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. விவசாயம் என்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த விவசாயினுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து பேசிக்கலாக நான் அம்மாயி வீட்டில் வளர்ந்தவன். அங்கே வந்து விவசாயம் சார்ந்த எல்லாமே எனக்கு தெரியும். விவசாயம் என்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த விவசாயினுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். நான் இப்போ சொல்லிக்கிறேன், அண்ணன் ராமராஜ் அண்ணன் சொன்னார், அதனால நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நான் இன்னொரு முகம் என்னை பற்றி தெரியாது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து பேசிக்கலாக நான் அம்மாயி வீட்டில் வளர்ந்தவன். குள்ளம்பாளையங்கிறது வந்து ஒரு கிராமங்க. நான் அம்மாயி வீட்டில் வளர்ந்ததுனால விவசாயம் சார்ந்த எல்லாமே எனக்கு தெரியும். பால் கறப்பேன், மாட்டு வண்டி சவாரி வண்டி ஓட்டுவேன், மொட்டை வண்டி ஓட்டுவேன். அன்னைக்கெல்லாம் வந்து கிராமத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேறு. இன்னைக்கு அண்ணன் கோபால் அண்ணன் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து இந்த முள்வேலி நம்ம பார்க்குறோம். இந்த அன்னைக்கு வந்து கிழுவ வேலி, அதில் வந்து எல்லா கொடிகள், எல்லா செடிகள், எல்லா மரங்கள், பனைமரங்கள், இந்த மாதிரி எல்லாமே அந்த வேலியை சார்ந்து இருக்கும். உயிரினங்கள் அதில் வாழும். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம இழந்த மரத்துலேருந்து அந்த முள்ளை வெட்டி அந்த அவுனி எடுத்து நம்ம வந்து கட்டுவோம். இதுக்கு வந்து அப்போ ஆளுங்க இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு யாரும் இல்லை. விவசாயம் செய்கிற கூட யாருமே வந்து தொழிலாளர்கள் இல்லை. இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த முள்வேலியை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருத்துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே வந்து எல்லாத்துக்கும் எங்களுடைய பங்கு இருக்குது. நாங்கள் வந்து இந்த அமைப்புக்கு நாங்களும் பல்வேறு விதமாக உறுதுணையாக இருப்போம் என்று இங்கே உங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாதான் நம்ம வந்து ஒரு நம்ம போகக்கூடிய பாதையில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வெற்றிகரமாக அமைத்து கொடுக்க முடியும். ஆகவே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் வந்து சிவராமன் அண்ணன் வந்து ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இதை சிறப்போடு செய்துட்டு இருக்காங்க. இதற்கு பின்னால் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது. நான் ஒன்று மட்டும் நான் வந்து எலெக்ஷன் அப்போ வந்து நான் இதுக்கு முன்னால் நம்ம கோபியில் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த எலெக்ஷன் அப்போ நம்ம கேம்பெயினிங் போனப்போ இந்த திருப்பூர் வந்து இவ்வளவு ஒரு வந்து மோசமாக எங்கே பார்த்தாலும் குப்பைகளாகவே இருக்குது. இது ஒரு சுகாதாரக்கேடு. இதை வந்தோன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வந்து பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்ன சொன்னால் இந்த குப்பை தான். இந்த குப்பையை வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து சரி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ரோடு மற்றது எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் இந்த நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த குட்டைகளெல்லாம் நிறைய சீர் செஞ்சுருக்கீங்க. இதுக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்க வேண்டும். இதுக்கு நீங்களுடைய நல்ல ஆலோசனைகளை கூற வேண்டும். எப்படி குளம் குட்டைகளை நீங்கள் தூர்வார்னீங்களோ அதே மாதிரி இதற்கு நீங்கள் எங்களுக்கு
ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எல்லாம் நாங்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் வழங்க வேண்டும். திருப்பூர் என்ன இங்கே வந்து உலகத்திலேயே வந்து நம்ம இந்தியாவுக்கே நம்ம ஒரு முன்னோடி. திருப்பூர்னு சொன்னாவே பனியன் தொழில், இங்கே அதிக தொழிலாளர்கள், அதிக முதலீட்டாளர்கள், அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நகரம். எங்களுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இது ஒரு தூய்மையான நகரமாக, நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த மாதிரியான ஒரு நகரமாக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று மட்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வனத்துக்குள் திருப்பூர் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். மிகவும் அருமையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அண்ணன் கோபாலன் அவர்கள் சொன்னார், இப்போ வெறும் மரத்தை வச்சுட்டு மட்டும் போகிறதில்ல, 3 வருஷத்துக்கு இடத்த மட்டும் கொடுத்தீங்கன்னா சரி, அந்த 3 வருஷத்துக்கு அந்த மரம் தண்ணி ஊற்றுறது, அதோட வளர்ச்சியை பற்றி 3 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு மிகச்சிறப்பான ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதற்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு தூய்மையான நகரம் மாற்றணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். இதற்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக உதவி பண்ணணும், உங்களோட அறிவுரைன்னு சொல்லணும், என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதற்கு உறுதுணையாக இருப்பார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வரும் காலத்தில் வனத்துக்குள் திருப்பூருங்கிற பேரை சொன்னாவே உண்மை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வனத்துக்குள் திருப்பூர் இன்றைக்கி நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருந்து திருப்பூர் சிட்டிக்குள்ளேயும் இந்த மாதிரி மரமெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அண்ணன் அவர்கள் சொன்னோம், இங்கே இருக்கிற இடத்த பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு, கண்டிப்பாக வரும் காலத்தில் இந்த ஒரு 5 வருஷமும் திருப்பூர் மக்களுக்காக என்ன உதவி வேணுமோ நம்ம கண்டிப்பாக நானும் அமைச்சரவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதுக்கு இந்த அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்களோட நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். வருங்காலத்தில் திருப்பூர் ஒரு தூய்மையான நகராக மாற்றி காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வனத்துக்குள் திருப்பூர் நிர்வாகிகளுக்கும் வெற்றி அமைப்பு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மரியாதையுடன் கூடிய என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவாக கடந்த 11 வருடங்களாக 25 லட்சம் மரக்கன்றுகளை நாங்கள் நட்டுட்டு பராமரிச்சோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய எங்களுடைய சாதனை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவரோட கனவையே நினைவாக்குற நீங்க எல்லாம் தான் அவருடைய அடுத்த தலைமுறை. நீங்க எல்லாம் தான் நீங்க நடுற மரத்தோட ஆணிவேர். உங்களோட சேர்ந்து நானும் கைகோர்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இனி வரும் காலங்கள்ல உங்களோட எல்லா முயற்சிகள்லயும் நிச்சயமா நானும் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அடுத்த ஒரு விஷயம் எனக்கு ஏன் இந்த மரக்கன்றுகள் நடுறதோட பராமரிப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு தோணுச்சுன்னா, நான் 8th படிக்கிறப்போ எங்க ஸ்கூல்ல 12th படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போற அண்ணனுங்க மரத்துல எல்லாம் போய் பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க போய் கேட்டேன், ஏன்னா அந்த மரத்துல எல்லாம் பேர் எழுதுங்கன்னா இதெல்லாம் நாங்க நட்டு வச்ச மரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க 8th படிக்கிறப்போ உடனே PT மேம்க்கு போயிட்டு நாங்களும் மரக்கன்று எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் நடுறேன்னு சொன்னோம். நட்டு வச்சுட்டோம். ஆனா மேம் சொன்னது நட்டுட்டா பத்தாது, இதை பராமரிக்கிறது உங்களோட கடமை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 5 வருஷம் ஆச்சு அதை பராமரிக்கிறதுக்கு. ஒரு மரமும் பராமரிச்சோம். இது ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. உண்மையாவே அதோட கஷ்டம் அப்பதான் புரிஞ்சுச்சு. ஒரு மரக்கன்று நட்டு பராமரிக்கிறது நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்போ, இத்தனை லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த கஷ்டத்தை பெருசா எடுத்துக்காம இவ்வளவு அழகா எடுத்துட்டு வர்றது உங்களுடைய ஒரு மிகப்பெரிய சிறந்த குணம். அந்த குணத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே பொண்ணும் பொருளும் தான் சேர்த்து வைப்பாங்க சுத்தா. ஆனா நீங்க யாரும் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும், மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சும் அந்த மரத்தை நடுற உங்களுடைய இந்த பெருந்தன்மையான குணம் எல்லாருக்கும் வரணும். இன்னொரு சின்ன வேண்டுகோள்,
இந்த மரம் நடுற இந்த விழிப்புணர்வை எல்லா பள்ளிகளிலும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்துட்டு போய் நீங்க அதை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை உங்ககிட்ட வைக்கிறேன். 1000 அடி தோண்டியோ தண்ணி கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போர் போடுறவங்களுக்கு ஒரு அடி தோண்டி மரம் நட்டா நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துட்டோம். இந்த விழிப்புணர்வை நீங்க எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். எல்லாரையும் உங்களோட கை கோர்த்து நடைபோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அடுத்தபடியா ஐயா சொன்னாரு அவினாசியை பத்தி அவங்களுக்கு தெரியாதுன்னு. அவினாசியோட வரலாறு தெரியாம இருக்கலாம், ஆனா இப்ப அவினாசியில என்ன நடக்குது அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். நான் மினிஸ்டர் ஆன அப்புறமேட்டு தளபதியா முதல் முறையா சந்திச்சப்போ நான் கேட்ட 2 விஷயம். எனக்கு அத்திக்கடவை எப்படியாவது எங்க ஊருக்கு நான் நடைமுறைப்படுத்திடணும். நான் பார்த்த விஷயங்கள் தண்ணிக்காக கஷ்டப்படுற பொதுமக்கள் அன்றாட வசதிக்கு அவங்களால அந்த தண்ணிய 2 குடம் 4 குடம் வச்சு பயன்படுத்துற வீடுகள் இன்னும் இருக்கு. அவங்களோட அந்த ஏக்கங்கள் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. அந்த ஏக்கங்களை எப்படியாவது நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட இந்த அத்திக்கடவை நான் எப்படியாவது செஞ்சு கொடுக்கணும். எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போகணும். எல்லாரும் அவங்களோட அன்றாட தேவையை சரியா பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு திட்டம் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால இதை நிச்சயமா நான் எப்படியாவது எங்களோட அரசாங்கத்துல கண்டிப்பா இதை நாங்க நடைமுறைப்படுத்துவோம். இன்னொன்னு நான் கேட்டது நிறைய மேன் பவர் கம்மியா இருக்கிறதுனால தூய்மை பணியாளர்களுக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு நாங்களே குரூப்பா என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்க பார்ட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் குரூப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க அந்த புல்லெல்லாம் புடுங்கி விட்டு அங்க இருக்க குப்பையெல்லாம் அகற்றி அந்த இடத்த தூய்மைப்படுத்தி கொடுத்தோம். அவங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 இடங்கள்ல நாங்க செலக்ட் பண்ணி வச்சு வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு விஷயமா செய்வோம். கடைசியா சொல்றது என்னன்னா, நம்மளோட பூமிக்கு அழகு சேர்க்கிறது மரம் தான். நம்மளோட பூமிக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. அதனால மரம் வளர்ப்போம், பூமியை காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் களமரக்கட்டளை அவினாசியிலேருந்து வந்திருக்கேங்க. நம்ம வனத்துக்குள் திருப்பூரானது இன்னைக்கு 12ஆம் ஆண்டு துவக்க விழாங்க. 2 லட்சம் கன்றுகளை நட்டு பராமரித்து மரங்களாக்குறதுங்கிறதோட அந்த இலக்கை இன்னைக்கு துவங்கியிருக்காங்க. கடந்த 11 ஆண்டுகளாக 25 லட்சம் மரங்களை நட்டு பராமரித்து மரங்களாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க. அந்த மிகப்பெரிய அசாதாரண விஷயத்தை சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய நம்ம வெற்றி அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் அறங்காவலர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோமுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத மற்ற எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்து, குழந்தைகள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்து இதை ஒரு இயக்கமாகவே மாற்றி அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நல்ல பூமி, நல்ல காற்று, தூய தண்ணீர், இதைத்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறோங்க. நீங்கள் 1000 கோடி சொத்து சேர்த்து வச்சாலுமே அவங்களுக்கான ஒரு சுகாதாரமான ஒரு சூழலை விட்டுட்டு போலின்னா அவங்க நரகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு சமம்ங்க. அந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு, இந்த பூமிங்கிறது நாம் வாடகைக்கு தங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் விதைச்சு இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த வனத்துக்குள் திருப்பூரினுடைய அந்த நிகழ்வுகள் அந்த பயணத்தில் இறுதி வரைக்கும் களமரக்கட்டளையும் இணைந்து பயணிக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாள் வனத்துக்குள் திருப்பூரினுடைய 12வது திட்ட துவக்க விழாவுக்கு ட்ரீம் 20% என்ற சார்பாக நாங்கள்லாம் வந்திருக்கோம். 2015 கலாமையோட மறைவுக்கு பின்னாடி அவருடைய கனவுல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி துவங்கப்பட்ட இந்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு நம்ம கிளாசிக் போல சிவராமண்ணா சார்பாக கிட்டத்தட்ட 12 வருடங்கள் 25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுட்டு வராங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் அவங்க செய்யணுங்கிறத எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோளை இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கலாமையா சொல்லுவோம். கலாமையோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து சிராமண செய்கிறங்காட்டிக்கு எங்களுடைய திருப்பூர் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கான இன்ஸ்பிரேஷனாக வந்து மரம் வைக்கிறதாகட்டும், சமூக பணிகளாகட்டும், இயற்கை சார்ந்த பணிகளாகட்டும், அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நாங்களாம் எடுத்துக்கிறது வந்து கிளாசிக் போல சிவராமண்ணா தான். அவர் வந்து தொடர்ந்து சமூக பணிகள் செஞ்சுட்டே இருக்கணும். அதற்கு எங்களுடைய எல்லாத்துடைய பங்களிப்பும், எங்களுடைய நேரத்தையும், எங்களுடைய உடல் உழைப்பையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். இன்றைய நிகழ்வு வந்து நம்ம அவினாசி புதுப்பாளையத்தில் வந்து ரேவதி ஹாஸ்பிட்டலுடைய தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அண்ணாவுடைய லேண்டில் நடக்குது. இங்கே நடப்பட்டிருக்கக்கூடிய மரக்கன்றுகள் வந்து இன்னும் ஒரு 5 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு வனமாக மாறி இருக்கும். அந்த வனத்தை பார்க்குறக்கும் நம்ம எல்லாரும் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வனத்துக்குள் திருப்பூர் மேலும் மேலும் வந்து லட்சம் மரங்களை தாண்டி கோடிகளை தொடரும். கோடிகளை தொட்டதுக்கப்புறம் இந்தியாவுடைய உயரிய விருதான எல்லா விருதுமே வந்து வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பும் சிவராமண்ணாவும் பெறணும்னு சொல்லிட்டு ட்ரீம் 20 பசுமை அமைப்பின் சார்பாக வந்து வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. அத்திக்கடவு சம்பத்துங்க, கிராமிய மக்கள் இயக்கம், தொரவலூருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இன்றைக்கி வந்து தெக்கலூரில் புதுப்பாலத்தில் நடந்திருக்குதுங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்புங்க. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 25 லட்சம் மரக்கன்றுகள் 11 வருஷத்தில் நட்டு 12வது வருஷத்தில் இன்றைக்கி வந்து துவக்க விழாக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சொல்கிறது ஈஸிங்க. ஒரு 4 மரம் வைக்கிறது, 5 மரம் வைக்கிறது, 100 மரம் வைக்கிறதுன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் இத்தனை லட்சம் மரங்கள் வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரித்து இந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனைங்க. இப்போ இதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே தெரியுங்க. இன்றைக்கி வறண்ட பூமியாக இருந்ததுன்னா அதோட தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும், மரங்கள் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய உதாரணங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து திருப்பூரில் சீதோஷ நிலையை மாறி ஒரு சூடான ஒரு சூழ்நிலையை மாறுது அப்படின்னா அது வந்து வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பினால் இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் இன்றைக்கி வந்து ஒரு செடி ஏன் வைக்கணும், எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பள்ளிகள்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி விழிப்புணர்வை நம்ம வனத்துக்குள் திருப்பூர் ஏற்படுத்திகிட்டு இருக்குதுங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அவங்களுக்காக இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வனத்துக்குள் திருப்பூர் மாதிரியான அமைப்புகள் பல இடத்துல வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட இயற்கை சூழ்நிலையை நம்ம காப்பாற்ற முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளோட பங்கை வந்து நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் இதில் வந்துங்க நம்ம மரக்கன்றுகளை அதிகப்படியான மரக்கன்றுகளை வளர்த்தணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு வனத்துக்குள் திருப்பூர் மாதிரியான ஒரு அமைப்புனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் பல பகுதிகள் வந்து பசுமை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி நான் இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை அதாவது வந்துங்க நம்ம வனத்துக்குள் திருப்பூர் மாதிரியான அமைப்பை பார்த்து நம்மளும் நம்ம பகுதியில் வந்து ஒரு பசுமையான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வனத்துக்குள் திருப்பூர் பார்த்திங்கன்னா வெறும் மரச்செடிக்கூட மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு குளம் குட்டைகளை தூர்வாடுறதுங்க, அதை புனரமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களை இன்றைக்கி வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. அதாவது பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டுங்க அங்கெல்லாம் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதாவது பசுமை மட்டும் இல்லாமல் குப்பையை அகற்றுறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதால விழிப்புணர்வை வந்து குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி முன்னெடுத்திருக்காங்க. அதுக்காக மீண்டும் வந்து நம்ம வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்புக்கும் நம்ம கிராமிய மக்களுக்கு இதன் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து வனத்துக்குள் திருப்பூர் அடையணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி, ரேவதி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை மற்றும் ரேவதி கல்வி நிறுவனங்களின் தாளாளர் தலைவர். இந்த 12ஆம் ஆண்டு வனத்துக்குள் திருப்பூர் துவக்க விழா மற்றும் அதில் கலந்துட்டதில் ரொம்ப நன்றி. வனத்துக்குள் திருப்பூர் வந்து மிக அளப்பரிய சாதனை செஞ்சிட்ருக்கு. எப்படி நம்ம அப்துல் கலாம் கனவு கண்டாரோ கனவுகள் மெய்ப்பட வேண்டும்னு, அது மாதிரி அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் விதைச்ச விதை தான் இது. அது ஒரு இன்றைக்கி விருட்சிக மரமாக வளர்ந்து ஆள் போல் வளர்ந்து தலைத்து நிற்கிது. ரொம்ப சந்தோஷம். சிவராமண்ணா தலைமையில் அதனோட குழு செயல்பட்டுருக்கிறது. கிட்டத்தட்ட 500,000 பேர் போர்ப்படை தளபதிகளாக அவர் சொன்னால் ஒரு செய்யினா அடுத்த செகண்ட் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் இது. ரொம்ப வியப்படைகிறேன். ஏறத்தாழ 25 லட்சம் மரங்களை நட்டிருக்காங்க. இது ஒரு இமாலய சாதனை. இந்த நிறுவனத்துக்கு இந்தியாவின் மிக உயரிய விருது வழங்கணும்னு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் இருக்குது: நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அத்தனையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் மாசுபடுத்துகிறோம். நம்ம மூச்சுடலே மாசுபடுத்துகிறோம். நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். கார்பன் டை ஆக்சைடே மாசு தான். அது மாதிரி மரங்கள் வைக்கும்போது மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியே கொடுக்குது. மோஸ்ட் ஆஃப் த மரங்கள் 90% ஆஃப் த மரங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அது ஒன்றும் நம்ம
கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு கொடுக்குறோம். ரெண்டாவது, எத்தனை ஏசி இருந்தாலும் இயற்கையான ஒரு காற்று, இயற்கையான ஒரு மர நிழலுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. மனசு சாந்தமடையும், நம்ம பிளட் ப்ரெஷர் குறையும், ஹாப்பியாக இருப்போம். ரெண்டாவது, எவ்வளோ மழை வைக்கிறோமோ அவ்வளோ மழை பெய்யும். எவ்வளோ மழை பெய்யுதோ அவ்வளோ நீர் நிலை ஆகாற்றம் இருக்கும். குடிநீர் முதற்கொண்டு பசுமையாக இருக்கும். அந்த பசுமையை பார்க்க பார்க்க சந்தோஷமான ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படும். இப்போ திருப்பூர் இந்த வறட்சி ஏற்கனவே இவங்க வச்சதில் கண்டிப்பாக ஒரு 10% குறைஞ்சிருக்கு. இன்னும் 90%, இன்னும் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 10 கோடி மரம் வைக்கணும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பூர் பசுமையாயிடும். மரம் வைக்கிறது, வளர்த்துறது, இந்த ஆர்கனைசேஷனுக்கு திறம்பட நடத்துறது மிகப்பெரிய கஷ்டமான செயல். ஒவ்வொருத்தரும் தந்த சொந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம சொசைட்டிக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறோமோ அதுக்கு இறைவன் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் சொசைட்டிக்கு பண்ணணும். நம்ம குழந்தைகள், நம்ம சந்ததி நல்லா இருக்குன்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்க்காம இவங்க பண்ணுறது மிக மிக அளப்பரிய செயல். அந்த வனத்துக்குள் திருப்பூர் என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இது வந்து இமாலய சாதனை, உலக சாதனை. அந்த சாதனை இன்னொரு வனத்துக்குள் திருப்பூர் வருமாங்கிறது தெரில. ஆனால் இவங்க கைகோர்த்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது வந்து ஹாப்பினஸ். அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும், அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோன்னா, சிவராம் அண்ணா வந்து அவர் ஒரு ஆளுமை திறன் வந்து மிக 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 பெரியது. அது வந்து கணக்கிட முடியாது. அது மட்டும் இல்லை, என்டையர் தொழில்துறையினர், என்டையர் அந்த ஆர்கனைசேஷன் அவங்க பண்ணுற வேலை வந்து கவர்மெண்ட்டு இது பெரிய ஹார்வர்ட்லேயே ஸ்டடி பண்ணணும். ஏன்னா சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக வளர்ந்து மிக பெருந்தாலும் அவங்க தன்மையாக எல்லோரும் தன்னடக்கத்தோடு அதை வந்து எல்லோரும் ஈக்குவல், எல்லோரும் ஒரு நிலைப்பாடுன்னு பாவித்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ வருங்காலத்தில் கொடுப்பேங்கிற உறுதி கூறி வரும். ஒரே ஒரு வேண்டுகோள், இளைஞர்கள், பொதுமக்கள், குழந்தைகள், பெரியோர்கள் அனைவரும் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை எடுத்துகிட்டு இது ஒரு வேள்வியை எடுத்துகிட்டு எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழகத்தையே உலகத்தையே பசுமையாக்கி எல்லோரும் ஹாப்பியாக வாழணும். 5 பஞ்சபூதங்களையும் வாழ்த்தி வணங்கி அதை தெய்வங்களாக வணங்கிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அது மாதிரி நம்ம பாவிச்சு நம்ம சொசைட்டி கொடுக்குறோம், நேச்சருக்கு கொடுக்குறோம். வில் கெட் மோர் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை எல்லோரும் ஒரு டெய்லியும் அதை சத்தியப்பிரமாணம் எடுத்து வாழ்க்கையில் கடைபிடித்து வருங்கால சந்ததியினர் காப்போம் என்று உறுதியேற்போம். வனத்துக்குள் திருப்பூர் என்டையர் ஆர்கனைசேஷன் மற்றும் சிவராம் அண்ணா டீமுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.